ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் பார்வதியோடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் கமுதின் பால்லே வந்து சிக்ஸ் அடிச்சிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு தெளிவு இல்லை பேச்சில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன கேஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஹாஃப் வேல தான் இருக்குது இந்த கேஸு. ஸோ இது முழுசாக முடிஞ்சோன்னா நம்ம தெளிவாக போடுவோம். அதுக்கு முன்னாடி ஐ ஆம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் பார்வதிஸோடைய ஸ்பீச். ஏன்னா எப்பா என்ன பாயிண்ட்டுங்க, பட்டு பட்டு பட்டுன்னு வாய்ப்பே இல்லை. புட்டு புட்டு வைக்கிற அரோரா வந்து இந்த ட்ரையாங்கிளை உருவாக்குனதே அரோரா தான். இந்த ட்ரையாங்கிள்குள்ளே நீடிக்கிறதே அரோரா தான். என்னை வச்சு கண்டென்ட் பிச்சு எடுக்கிறதும் அரோரா தான் அப்படின்றத போட்டு பொழிச்சுன்னு மூஞ்சில் துப்புறா. மூஞ்சே மாறிடுச்சுங்க. இதுக்கு ஆதரவாக கம்மதுன்னு நான் வந்து பாரதி லவ் பண்ணுறேன்னோடனே இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு செத்துட்டா லிட்ரலாக அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாயராக வந்து நம்ம அரோராக்கு வந்திருக்காங்க. பார்வதி கமருதின்னு எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களுடைய வாதத்தை பேசும்போது பார்வதி பார்த்தா பயம் நடுங்குது, அதனால தான் நாமினேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பொய்யா பேசி தெரியா, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி பார்க்குற நம்மளுக்கு தெரியுது. அவனுக்கு தெரியாது வேற. அவன் வந்து பார்வதி ஏதாவது பண்ணணுன்றதுக்காக உள்ளே வந்து செய்யணும்னு வரான். அதில் தப்பு கிடையாது. அவன் லாயர் அவனோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டான். அடுத்து வந்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவாக இருக்காங்க, அது வந்து ஒருமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸோடைய ஒரு பாயிண்ட் எடுத்து பேசிட்டான். அந்த இடத்துல பார்வதிக்கு ஸ்கோர் கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா பொசசிவ் தான் கேஸே. அவன் வந்து பார்வதிக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது பொசசிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டான். அது பார்வதி அதுக்காக வந்து வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்து நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இவன் வந்து தெளிவாக சொல்லாமல் கொஞ்சம் குழப்பிட்டான். 2 பேருக்கும் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். வண்டி வந்து ஓட்டும் போது பாதியில் நின்றுச்சு, அந்த சைடு வண்டி வந்து போச்சு அப்படின்ற மாதிரி பேசும்போது சாண்ட்ராவும் கனியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க அந்த விஷயத்த. இந்த மாதிரிங்க வார்த்தைகள் விடும்போது வண்டி கிண்டலாம் விடக்கூடாது, பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ விக்ரமுடைய அக்யூசேஷனுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றுன மாதிரி இவன் வந்து டப்புன்னு போட்டு விட்டான். அது வந்து கடுப்பாயிட்டாங்க. சரி நீ இப்படி பண்ணுறல்ல, நான் ஒன்று பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி அடுத்து பார்வதி வந்து பேசுகிறோம்னா அரோரா வந்து இந்த ஆபாச குறியீடு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்வதி என் மேலே காண்டில் இருக்காங்க, எனக்கு என் மேலே வந்து பயம், அவங்களுக்கு நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பூனை வந்து புளியை பார்த்து சூடு போட்டுக்கிச்சான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பூனை புளியை பார்த்து சூடு போடுறான். அவன் எவ்வளோ நாளாக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கா. இந்த மூதேவி வந்து இப்போ இந்த லவ் ட்ரையாங்கிளை வச்சு உள்ளே வந்துக்கிட்டு இவன் என்னமோ இவளை பார்த்து பயப்படுறாங்க, இவளுக்கு ஆபாச குறியீடு பண்ணி இவளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, இவளை வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இவளை கேம்லேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அடியே நீ கேம் விட்டு வெளியே போகணும்னு காதி நினச்சதுக்கான காரணம் நீ ஒரு டம்மி மிச்சரு, நீ ஒழுங்காக விளையாட மாட்டே அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறது இவளுக்கு புரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவள் பாட்டு பேசுகிறாங்க. ஆபாச குறியீடு மேட்ரு எடுத்துகிட்டு வந்து என்ன இது பண்ணிட்டா, டிஃபேம் பண்ணிட்டா, என்னை வந்து ஒரு ரெஸ்பெக்டாக வந்து இல்லாமல் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு ஜோனில் இருக்கிறது கூட தெரியாமல் அவங்க எம்மை ரொம்ப பொறாமையாக அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ பண்ணது எல்லாமே பார்வதி பண்ண மாதிரி திருப்புறான். அது கேடு கட்டுத்தனமாக இருக்குது. அதுவும் கமருதீனை போட்டு அவள் லவ் பண்ணுறான்னு சொல்கிறா அவள் தாங்க முடியல. நீங்களும் அவன் கேமில் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது அப்படிங்கிறது கேடு கட்டுத்தனமாக இருந்துச்சு. ஏன்னா பார்வதி கமருதீன்ட்ட என்னதான் முன்னாடி கேம் ஆடினாலும் இப்போ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அவள் லவ் பண்ணுறாங்கிறது மட்டும் ப்ரூவ், அது உண்மை. அவள் சொல்லிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இவனும் இப்போ லவ் பண்ணுறாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். ஆனால் இவன் சொல்ல முடியாது. திடீர்னு இப்போ லவ் பண்ணுறேம்மா அடுத்து 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட இல்லை, இந்த கோர்ட்டு முடிச்சுட்டு வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரியா? இப்போ பார்வதி வைக்கிற பாயிண்ட்ல புளிச்சுன்னு அரோராவுடைய கண்கள் வந்து கலங்குது. அவள் உண்மையை வந்து சொல்கிறாங்கங்கிற மாதிரி எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இப்போ நீங்கள் பாருங்கள், பார்வதி அடிக்கிற அடியில் அவள் வந்து லிட்ரல் அழுகுறாங்க. ஏன்னா உண்மை அதுதான். நான் ஒன்னெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் வந்து வேஸ்ட்டு, எனக்கு பயமா இவன் மேலேயா? நான் பயப்படணும்னா விஜய் சேதுபதிக்கும் பிக் பாஸுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். இவன் யார் சில்ற, இவகிட்டலாம் எதுக்கு பயத்தை வந்து நான் காட்டணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு பிளேயரே கிடையாதுல்லங்க இந்த உலக ஒத்தமி. இவன் என்னங்க விளையாண்டுருக்கா இது வரைக்கும்? போட்டு புழகிறா, புட்டு வைக்கிறா பாயிண்ட்டை. அரோரா வந்து கண்ணீரில் மூழ்கிறா, அப்படியே கண்ணு கலங்குது. நான் வச்சிருக்கேன், கண்ணு கலங்குது. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்டை அடிக்கிறா. என்ன நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை தெளிவுபடுத்திட்டேன், நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அவள் வந்து அப்படி இருந்தும் கமருதீனை வச்சு ஒரு லவ் ட்ரையாங்கிள் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவள் தான் பண்ணா இந்த மாதிரி பொசசிவாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து கட்டி பிடிச்சது. அதான் சொன்னேன்ல, கமருதீன் நினைச்சோன்னா அரோரா கூட தான் வருவான் அவன். அந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டே தான் வந்து பார்வதியை பழி வாங்கினா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? நான் நார்மலாக பேசின விஷயம் அது. எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டு வந்தவங்க யாருன்னு சொல்லி சொன்னதுக்கு அரோரா தான் சொன்னாங்க. அதனால அவள் எதுக்கு இங்கே இருக்கணும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணேன் தவிர அவரை கொச்சைப்படுத்தி எங்கேயும் பேசல. துஷார் மேட்டரில் ஒரே பாயிண்ட் தான் வச்சேன். அதுக்கடுத்து அவளை பற்றி நான் பேசவே இல்லை, அவளை நான் கொச்சையும் படுத்தலை, அது அவளுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பொழிச்சு அடி. அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த அடி அடிக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கண்ணில் நீர் நிற்கும் தெரியுமா, அந்த மாதிரி நிற்கிது அரோராவுக்கு.
பாயிண்ட் பேச முடியாதுங்க. அப்படி அடி. விக்ரம் நோட் பண்றான். ஐயய்யோ! என்ன கவுண்டர் குடுக்கலான்னு. அதனால தான் கமருதீன பத்தி அவன் வந்து அந்த சீப்பான கமெண்ட் பண்ணான் தெரியுமா? அதெல்லாம் இப்ப அடுத்து தான் பண்ணுவான் போல. அது என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். ஓகே. ஆனா பாயிண்ட்ல பார்வதிய அடிச்சுக்க எவனுமே கிடையாது. இந்த பாயிண்ட் திவ்யான்றாங்கல்ல. பாயிண்ட் திவ்யா கிடையாது. அவ போண்டா திவ்யான்னு சொல்லலாம். வாய் வந்து போண்டா வாய் மாரி இருக்கு. மத்தபடி இவ அடிக்கிற அடியில ஷப்பா செதறிட்டாங்க எல்லாருமே அப்படிங்கிறது தான். எனக்கு அமிர்த் மேல ஃபீலிங்ஸ் இருக்குது உண்மதான். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் என்னைக்குமே கொச்சைப்படுத்துனது கிடையாது. அவங்க இப்படி பழகுறாங்களே, எனக்கு இதா இருக்கேன்னு சொல்லி யார்கிட்டயும் போய் நான் புலம்புனதும் கிடையாது. என் மனசுக்குள்ள அந்த ஃபீலிங்க கமருதீன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாரி ஓப்பனா அரோராவுடைய கேம எக்ஸ்போஸ் பண்ணிட்டா பார்வதி. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும்